பஞ்சாப் பட்டர் சென்னா மசாலா தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். வித்தியாசமான சூப்பரான பஞ்சாப் ஸ்பெஷல், அது ஆரோக்கியமான உணவு வேறு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிறு காரம், சிறு இனிப்பு, சிறு புளிப்பு, அந்த வெந்தயத்தலையோட சிறு கசப்பு, அறுசுவை அப்படியே மொத்தமுமே இந்த சென்னா மசாலாவில் இறங்கியிருக்குங்க. சூப்பராக இருப்பா, மாஸ்பா, வேற லெவல்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. வணக்கம் கட்டுறது கையில் நேர்களே. நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அருமையான நம்ம ஆண்டி கம்மாயில் தான் இருக்கோம். ஆண்டினாவே சும்மா கேட்க முடியாது. அதே மாதிரி ஒரு தத்துவம் ஒன்று சொல்கிறேன்னா, சும்மா தத்துவம்னா எல்லாருக்கும், எல்லா மனிதனுக்கும் தேடுதல் ஒன்று தேவை. டெய்லி தேடுதல் இருந்துக்கினே இருக்கணும். அப்போ தான் வந்து வாழ்க்கையை வந்து ருசிக்கும். ஆமாங்க, அதுக்காக தான் அவர் சென்னையிலேருந்து நம்ம காரைக்குடி வரைக்கும் வந்திருக்காரு, ருசிக்கிறதுக்காக. அது சாதாரண உணவு கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம செய்கிறது பார்த்தோம்னா பட்டர் சென்னா மசாலா. பஞ்சாப் கேட்கும் போது நாக்கில் ஜொல்லு விடுதா. பஞ்சாப் பட்டர் சென்னா மசாலா தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்னொரு பார்த்தோம்னா பஞ்சாப் மக்கள்லாம் பார்த்தோம்னா பல்காக இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, அதிகமாக இந்த சென்னா வந்து பல வழிகள் எடுத்துப்பாங்க. சப்பாத்தி வச்சாலும் சரி, ரொட்டி செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சென்னா வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு உடலுக்கு தேவையான ஆரோக்கியம். இன்னொன்று பார்த்தோம்னா அவங்களுடைய பாரம்பரிய உணவில் முக்கியமான இடத்துல இருக்கிறது சென்னா. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நீண்ட தூரம் பயணம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் சிப்பாய்களுக்கும் அதிகமாக இந்த சென்னாவை தான் சேர்த்துப்பாங்க. காரணம் என்னென்னா, இது ஒரு இனிப்பு கலந்த ஒரு புளிப்பான ஒரு உணவு. ஸோ அந்த புளிப்பு நம்ம சேர்க்கும் போது சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த சிப்பாய்க்கு எப்போ கிடைக்கும்? இது சிப்பாய் இல்லைங்க, சீப்பான பாய். பஞ்சாப் ஸ்பெஷல் வெண்ணெய் சென்னா மசாலா. அட 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 அருமையாக இருக்கு. சும்மா கேட்கும் போது சும்மா அள்ளு விடுது. இது மட்டும் கிடையாது, என்ன இதுக்கே சொல்லிட்டீங்கன்னா எப்படி? இதோட என்னென்ன விருந்தெல்லாம் இருக்குது தெரியுமா? சொல்லுண்ணா. மீல் மேக்கர் பிரியாணி. அட 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 நம்மளுடைய இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கேரட்டு வெள்ளரிக்காய் எல்லாம் போட்ட தயிர் பச்சடி, பைனாப்பிள் கேசரி, காலிஃப்ளவர் 65, வாழைப்பழம், தண்ணீர் பாட்டில், வழக்கம் போல வாழையில மடித்து துணிப்பையில் போட்டு கஷ்டப்படுற ஏழை மக்களை பார்த்து தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க. அருமையான விருந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் லெவலில் வேற லெவலில் சும்மா ஒரு விருந்து வச்சிருக்காங்க. இதை விருது வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விருது இல்லைங்க, விருது இல்லைங்க, விருந்து. விருந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு பிறந்த நாளுங்க. பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்காக அவங்க வந்து எல்லா ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்க சொன்ன அந்த நல்ல உள்ளம் பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இன்று பிறநாள் காணும் அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார் போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரியும், கோகோ வந்து ஒரு ஆசிரியருடைய பையன் அப்படின்னு. அதனால இந்த கேள்வி இவருக்கு தாங்க. சிம்பிள் தான். லெட்டருக்கும் புக்குக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? கார்டு மாதிரி வரும் லெட்ரு. நான் பார்த்த காலத்தில் மஞ்சள் கலர் கார்டு வரும், ஸ்கொயருக்குலாம் லெட்ரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இது மாதிரி வரும், ப்ளூ கலரில் ஒரு இது ஒன்று வரும், அதான் லெட்ரு. புக்குன்றது வந்து நல்லா நம்ம அது எதுன்னு நான் கேட்கல, ரெண்டுக்குள்ள ஒற்றுமையை கேட்குறேன். ஒற்றுமை என்னன்னு கேட்குறாங்க. பேனான்னு சொல்லிட்டு போனேன். பேனா எப்படி வரும்? பேனா புக்கு பேனா வந்து எழுத்து தானே, சித்திரம் வரையறது தான் வந்து பேனா. இந்த புக்கு என்ன எடுத்துக்கலாம். ஏன்னா டைரி அப்படின்றது நம்மளுடைய நினைவு. பாட புத்தகத்தில் எழுத மாட்டாங்க, லெட்டரில் எழுதுவாங்க. அது வேற்றுமை. அவர் கேட்டது பார்த்தோம்னா அண்ணன் சொல்கிற மாதிரி டைரி வந்து நம்மளுடைய நினைவுகளை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தோம்னா அது டைரி. நம்ம என்னென்ன ஒரு நாளைக்கு பண்ணுறோன்றது எழுதி வைக்கிறது தான் மெமரியில் எல்லாமே. நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்தது இன்னைக்கு வந்து இவர் மெமரியில் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமானவங்களை வந்து சேவ் பண்ணி வைப்பார், அம்மு அப்படின்றது. ஸோ இதே மாதிரி நினைவுகளை சேர்த்து வைக்கிறதா நானே சொல்லிடுவா. அந்த ஒற்றுமை என்ன தெரியுங்களா? லெட்டரை கிழிச்சு படிக்கணும், புக்கை படிச்சுட்டு கிழிக்கலாம். அப்போ தாமரம் நான் மக்கள் ஏறிக்கிறேன். உள்ள பாம்பு இருக்கு, பாம்பு இருக்கு. 7 மணி நைட்டு ஊற வச்சேன். இன்னைக்கு வந்து வந்தது காலை 7 மணி தானே கோகோ. அதான் நைட்டு 7 மணிக்கு ஊற வச்ச சென்னா. சென்னையிலே சென்னா ஊற வச்சு அப்படியே தூக்கின்னு வந்துட்டேன். அப்படியே நேரம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். இப்போ வந்து அதே 7 மணிக்கு வந்து உள்ளே இறக்குறேன் குக்கர் உள்ள. 60 விசில் ஒன்றுண்ணா, 60 விசில் அடிக்கிற விசிலில் வந்து சும்மா பறக்கணும். எல்லாம் பஞ்சு மாதிரி எல்லாம் பறக்கணும். பிடிச்ச ஹீரோ படம் பார்க்க போறியா என்ன? 60 விசில் விடுறேன். 60 விசில். சரி, குக்கர் தூக்கி அடுப்பில் வைக்கிறது. ஆமாண்ணா, கேஸ் அடுப்பில் வைக்கிறேன். சும்மா கேஸ் அடுப்பா? கேஸ் அடுப்புனா நம்ம எப்பவுமே வந்து விறகு அடுப்பு தான் நம்ம சமைப்போம். அதிகமாக சமைக்கிறது வந்து நம்ம விறகு அடுப்பு. ஏன்னா குக்கரே அதிகமாக கிடைக்கும். குக்கரே இருந்தாலும் கேஸ் அடுப்பு. குக்கரே இருந்தாலும் தான் என்ன வட்டா இருந்தாலும் குக்கரே இருந்தாலும் விசில் அடிக்கிறது வந்து நம்ம அடுப்பு தான் செய்வோம். சும்மா ருசி அதிகமாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும், டாப்பாக இருக்கும். கேஸ் கிடைக்கல,
கேஸ் அருமையாக வச்சு வந்து பூடி போடுறேன். டேங்க் மாஸ்டர் பிரியாணி கேஸில் செஞ்சுருக்காருங்க. கேஸில் செஞ்சிடறேன். நானும் போடுறேன் கேஸில். கேஸ் இருந்தால் கேஸில் போடலாம், இல்லைன்னா அடுப்பில் போடலாம். மூடுங்க. மூடிட்டுமா? இது வேற உள்ள போவாது. மாட்டிக்கிட்டாரு போடா பாடி. என்னடான்னு பார்த்தேன் நமக்கே வா கோக்கோக்கா பருப்பு மேலே சும்மா அருமையாக தண்ணி அதிகமாக ஊற்றி அப்படியே வேக வைக்கணும். தண்ணி அதுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து அந்த சென்னை வந்து நல்லா பஞ்சு மாதிரி வேகும். 60 விசில் சொன்ன அது மாதிரி அடிக்கும். விசில் 3 விசில் வச்சா போதுங்க. 3 விசில். என்ன சாங்க வாங்க சமைக்க போகல, என்ன நின்றுட்டுருக்கீங்க? இல்லைண்ணா நம்ம கெஸ்ட்டு கூட தான் கோகோ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் காட்டுறேன் அவர் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தாருங்க. அது வந்து பக்கம் இருக்கட்டும். இல்லைப்பா அம்மு வந்துக்கிறாங்க. அம்முவா? ஆவா அம்மு என்ன பார்க்க வந்துக்கிறாங்களா? ஒன்றும் பார்க்கல, நம்ம டீமை பார்க்க வந்திருக்காங்க. நம்ம டீம் பார்க்க வந்துருக்காங்க. அம்முக்கு வந்து ஒரு 70 வயசு ஆகுது. பரவாயில்லையா? 70 வயசா? ஆமாம். இளம் வயசு இல்லையா? இள வயசுனா தான் இது சேர்த்துப்பீங்களா கட்டுறதுக்கு? அப்படி கிடையாது. 60 வயசும் சேர்த்துப்போம், 90 வயசும் சேர்த்துப்போம். நம்ம எல்லாமே ஒன்று தான். பார்க்காம நம்ம எப்பவுமே சேர்த்துப்போம். இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குல்ல? பரவாயில்ல, அதுக்கு என்ன அம்மு எலஸ் தான். எலஸ் தான். ஏன்னா நான் போயிட்டு இங்கேருந்துங்க நம்ம வெளியில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அங்கே போயிட்டு தேவையான பொருட்கள்லாம் நானும் பாடி கார்டை எடுத்து வச்சுட்டு வந்தேன். கூட நின்றுருந்தாரு. அப்போ நான் பாடி கார்ட்டை சொன்னேன், ஐயோ அம்மு அவங்க ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு. உடனே அங்கேருந்து வந்துட்டார். நான் தான் வர வைக்கணும்ல. வந்த கெஸ்ட் நம்ம வர அதாங்க வரப்போறாங்களே. அப்படி இல்லை பண்பாடு. சரி நீங்கள் போக வருவாங்க. அப்படி இட்டுமா வரவா? இல்லை கொஞ்சம் கூப்பிட்டு வரும். அம்மு எங்க? கம்முன்னு வருவாங்க. கம்முன்னு போனோமா? கம்முன்னு போ. திரும்பி பார்க்காம போ. திரும்பி பார்க்காம போனா பின்னாடி வருவாங்களா? வருவாங்க. எதிர்பார்ப்போட வந்தேன். வர்றாங்க. அங்கே தான் வராங்க, சமைக்கிற இடத்துக்கு வராங்க. எப்படி தெரியலையா? அவங்க தான் நீ உனக்கு ஹெல்ப்பா? ஃபுல்லா யார் இட்டு வரீங்கன்னு தெரியல. சென்னையிலேருந்து வந்து தண்ணி வந்திருக்கேன். தண்ணி ஊற்றணும், மரத்துக்கு தண்ணி ஊற்றணும். நம்மளும் வளமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. நம்ம டீமும் நலமாக இருக்கணும், கனமாக இருக்கணும். பொறுப்பாக தண்ணி ஊற்றி வளர்க்கணும். தென்காசி இருந்து எடுத்துன்னு வரோம் தண்ணியை. தென்காசி நான் வச்ச கறிவேப்பிலை மரமே வந்துரு தயவு. நீ வச்சுதா? அது நீ தான் வச்சியா? நான் தான் வச்சேன் கறிவேப்பிலையா. இது நான் வச்சது மறந்துட்டீங்களா? போன வாரம் தான் முளைச்சிச்சு பேர். நான் வச்சதுண்ணா. அம்மு விட்டாங்க பேர். அப்பா நான் ஏதோ ஒரு அருமையான ஆள் இறக்கிறாங்க மற்றது அம்முன்னு எதிர்பார்ப்போட போனேன். நான் நம்ம அம்மு இதுக்கு தான் வச்சு பேர் அம்முன்னு. நானும் யோசனை பண்ணேன், ஏதோ ட்விஸ்ட் இருக்குடான்னு நினச்சா. அதே மாதிரி வெஸ்ட் ட்விஸ்ட் எனக்கு. சேரு இவர் தான் நம்ம வீட்டு அம்மு. அவரு தான் சேரு, தண்ணி, பழம், சாப்பாடு, அது ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி அந்த மாதிரி கொடுத்து வளர்க்குறோம். சரிதான். நான் கூட ஏதோ கெஸ்ட் வந்துக்கிறாங்க, உள்ள பத்துங்கிறாங்க, மூஞ்சிலாம் கழுவிட்டு வராங்கன்னு எதிர்பார்ப்போட அந்த பையன். ஆமாங்க, மறந்துட்டேன். அவர் பாக்கெட்டில் ஒரு பொருள் இருக்குங்க, அது வேற வண்டியிலேருந்து எடுத்தார். எதுக்கு வயலில் போகணும் எடுத்துட்டு வந்தார். முகத்தை தொடக்கிறக்கா? சரி, அம்மு பார்க்கலான்ட்டு ரொம்ப ஆசையாக வந்து சரி மேக்கப்லாம் போட்டுக்கிறோம். ஆல்ரெடி கொஞ்சம் வேறு தண்ணி வந்து தொடக்கலான்ட்டு சும்மா டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்துன்னு வந்தேன். அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் இப்போ வீணாக போச்சு. ஆனால் கம்முனி எடுத்து வச்சுக்கணும், யூஸ் ஆகும். அடுத்த பார்ட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். வேர்வை துடைக்கிறதுக்காக எடுக்கல, அம்முவை பார்த்தா ஜொல்லு துடைக்க. முதல்ல தேவையான பொருள் பார்த்துருவோம். அவங்களும் சட்டி தூக்கணும். ஏன்னா என்ன வெயில் காலம் அதிகம். வெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மா போகிறது தண்ணி வேறு கம்மாயில் வந்து கம்மியாயிடுச்சு. வெயில் அடிக்கிற வெயில் வந்து இந்த கம்மாயை மட்டும் அப்படி சொல்லாதீங்க. நாங்கள் ஒரு டைம் இங்கே மீன் பிடிச்சோம். மீன் பிடிக்கும் போது நடா கம்மா காஞ்சி போச்சோன்னா அன்றைக்கி எங்களை சமைக்கவே விடலைங்க. இயற்கை அந்த அளவுக்கு மழை அடிச்சு அவ்வளோ தண்ணி ரொம்பிச்சு. அப்பேற்பட்ட ஒரு கம்மாய். அந்த கம்மாயிலேருந்து வர ஓடையிலேயே மீன் பிடிச்சிது பார்த்தேன். நானும் பார்த்தீங்களா? நானும் தான் பிடிச்சேன். பார்த்தாரா பிடிச்சாரா? நானும் தான் பார்த்தேன், நானும் பிடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு கேள்விங்க. கெண்டை தான் கட்சிது. எனக்கு கெண்டை தான் கட்சிது. பெரிய மீன் கிடைக்கல. விரால் கிடைக்கல. கெண்டை, அது மாதிரி ஜிலேபி, இந்த மாதிரி வண்டி அது குஞ்சுங்க தான் கட்சிச்சு. ரொம்ப பெருசுலாம் பெரிய ஐட்டலாம் எல்லாம் சின்ன சின்ன குஞ்சுங்க. அப்போ தான் மழை பெஞ்சோடனே என்ன அந்த முட்டை பொறிச்சு வருது இல்லை, சின்ன குஞ்சுங்க. என்னதான் நினைச்சுக்கிறீங்க தெரியல. வந்தாலேருந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாரு. அம்முன்னாரு, பின்னாடி பார்த்தா டமால் வந்து அடிக்குது. என்ன பண்றது ஒன்றும் புரியலடா சாமி. குஞ்சு பறிச்சு வந்துருச்சியா? அதுதான் ஒண்ணுல நாங்க இந்த இடத்துல தீபாவளிக்கு வச்சோம். இப்பதான் வெடிக்குது. குறிப்பா சொல்லலாம், இந்த கேள்வியை இவங்க 2 பேர் வச்சு தான் கேட்கணும்னு இருந்தேன். ஸோ இவர் இருக்கும்போது இவர் இருக்க மாட்டேன்றாரு, இவர் இருக்கும்போது இவர் இருக்க மாட்டேன்றாரு. ரெண்டும் ஒன்றாகுது. அதனால இந்த கேள்வி கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்டே தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்தா தானே கேள்விலாம் வரும். அந்த கேள்வி இவங்களுக்காகவே
உருவானது. எனக்காக உருவானது. அது என்னன்னா முன்னாள் காதலின்னு முன்னாள் காதலி. அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க? பின்னால் காதலி வந்து அது தமிழ் வந்துடும். எக்ஸ் லவர். எக்ஸ் லவர். ஒன்று போட்டு எக்ஸ் போட்டுக்கணுமா? எக்ஸ் போட்டு இது போடணுமா? இல்லைப்பா, எக்ஸ் லவர்னு சொல்லுவாங்க, தெரியும்ல? தெரியாமல். அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன? அதுக்கு உண்டு தெரியாமல் கள்ளக்காதல் பண்ணுவது. ஓ, முன்னாள் காதலர் யார் பேர்? கள்ளக்காதல் பேர் எக்ஸ் லவரா? கள்ளக்காதல் எக்ஸ்கல். ஃபர்ஸ்ட் முதல்ல பார்த்த முதல் பார்த்த லவ் அதானே? அதுக்கு வந்து எக்ஸ் லவர்னு சொல்லுவாங்க. எக்ஸ் லவர். எதுக்காக அப்படி சொல்கிறோம்? எக்ஸ் லவர்னா ரொம்ப டீப்பாக லவ் பண்ணி. ஆமா, முதல் காதல் பாடணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. அதெல்லாம் ஓகே, நீங்க டீப்பா காதல் பண்ணதெல்லாம் கேள்வி கேட்கல. எக்ஸ் லவர்னா என்ன? எக்ஸோட அர்த்தம் என்ன? எனக்கு தெரியும், லவ் பண்ணியிருக்கேன், அர்த்தம் தெரியல. எக்ஸ் லவர். இப்போ தெரியுதுங்களா ஏன் இவங்களை மட்டும் பார்த்து கேள்விப்பட்டேன்? உங்களுக்கு எத்தனை எக்ஸ் லவருங்க? எனக்கா? கரெக்டாக உண்மையை சொல்லுங்க. எனக்கு எக்ஸ் லவர்லாம் இப்போ யாரும் இல்லை. இப்போ இல்லை, அப்போ முதல்ல ஒரு லவ் இருந்துச்சு. 5 வயசுலையா? 5 வயசு இல்லை, 12வது படிக்கும்போது. அப்போ ஸ்கூல் படிக்கிற பருவம். அப்போ இவங்க மனைவி பார்த்துக்கோங்க அவரோட உண்மைகள்லாம் எப்படி வெளில வருதுன்னு. அப்போ வந்ததுங்க. அப்புறம் கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆன பிறகு குழந்தை குட்டி ஆகி போச்சு. அப்போ அந்த லவ் எல்லாருக்கும் தோன்றோம்ல, இளம் பருவம்னுவாங்கள்ல, அந்த டைமில் எல்லாமே காதல் வர டைம். அதனால் அது முதல் லவ் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ போயிடுச்சுல, அதான் எக்ஸ் லவ். அந்த எக்ஸுக்கான அர்த்தம் என்ன? அதான் முதல் வரத்தை தான் அந்த எக்ஸ் லவ்ன்றாங்களா? அதான் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளேருந்து வருவது தான் எக்ஸ் லவ்னு நினைக்கிறேன் நான். எக்ஸ்பைரி ஆயிடுச்சுங்க. என்ன ஆயிடுச்சா? எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. எக்ஸ்பிரி ஆகி போச்சான். இந்த பொருள் வேஸ்ட் ஆக போகிற அது மாதிரி வந்து எக்ஸ்பிரி ஆன டேட் வந்து முதல்ல வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. எக்ஸ் லவ். எக்ஸ் லவ். பட்டர் சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்களுங்க. பதப்படுத்தினதா பதப்பத்தாதான்? பாலை பதப்படுத்தினது தான் வெண்ணெய்ன்றாங்களா? அது என்ன? இதான் இது வெண்ணெய். அருமையா சும்மா பெல்லரி வெங்காயம், அருமையா தக்காளி, உரிச்சு வச்ச பூண்டு, சும்மா செக்க சிவலுங்க. இது பாரு, வெள்ளை கொஞ்சம் மஞ்சள் காலுக்கு செக்க சிவல். கண்ணு கொஞ்சம் இதுவாகி போச்சுன்னா எக்ஸ்பீரி ஆயிடுச்சு. ஐயோ, எக்ஸ்பீரி ஆகி போச்சா? சும்மா வெட்டி வச்ச இஞ்சி, சும்மா பட்டை அருமையா முந்திரி, அருமையா மூக்கு கிள்ளி வச்ச பச்சை மிளகா, ஜீரகம், மங்களகரமாக மஞ்சத்தூள், சிகப்பு கலர் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள். ஏன்னா நம்மளுக்கு பார்த்த உடனே நம்மளுக்கு அட்ராக்ஷன் வேணும் அப்படின்ற போது தான் நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் பயன்படுத்தா நம்மளுக்கு வண்ணம் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து தனியாத்தூள். அடுத்தது கரம் மசாலா. ஜீரகத்தூளா? இல்லைங்க, இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு பொருள் சாட் மசாலா. இன்னைக்கு நம்ம தலைப்பில் உள்ள ஒரு பொருள் சென்னா மசாலா. பார்க்கறதுக்கு கரம் மசாலா மாதிரி சென்னா மசாலா. அம்மா, நீ சென்னா செய்கிறோம்ல, சென்னானாவே சென்னா மசாலா தான் போடுற மாஸ்டர். அதே மாதிரி இருக்கும், நான் கரம் மசாலான்ட்டேன். ஆனால் அதுதான் சென்னா மசாலா. கல் உப்பு, அது கூட இனிப்புக்கு கொஞ்சம் சர்க்கரை, அவிச்சு வச்ச சுண்டல், காஷ்மீரி மைத்தி. அது என்ன மைத்தி? காஷ்மீரி மைத்தி. என்ன வித்தியாச பேர் வைக்கிறிய? காஷ்மீரி மைத்தினா அது வெந்தய தலை. பேர் மறந்துருக்கு. வெந்தய தலை. அதான் வெந்தய தலை தமிழ் சொல்றது, நான் சொல்றது இங்கிலீஷ். கஸ்தூரி மேத்தி. என்ன சல்சல் இருந்து அது என்ன தெரியல, நான் பேர் சொன்னோடனே சல்சல் இருந்து. காஷ்மீரா. வெந்தய தலைனா இது எலுமிச்சம்பழம் சாறு. 3 விசில் நம்ம வச்சோம் இல்லையா? ஆமாம், 3 விசிலுக்கு அருமையாக வந்து போச்சு. இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இவர் 60 விசில் வைக்கிறாரா? கரைச்சி கூட குடிக்க முடியாது. சமைக்கலாங்களா? இப்போ 60 விசில் அனுப்பிச்சா எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். காலைல சுறுசுறுப்பாக இருக்கணும்ல, அதனால அப்படி சொன்னேண்ணா. ஆண்டினாவே ஃபயர் தானா? ஆண்டி கம்மா இல்லை, ஆண்டி கம்மா. அது பேர் ஆண்டி கிடையாது. ஆண்டி கம்மா. அதுலேயே இருக்காது. அப்படின்னு வச்சிடறேன். உள்ளே பாரு, சும்மா அருமையாக வச்சிருப்பார். முதல்ல வந்து வெண்ணையை வெட்டி சேர்த்துறோமா, அப்படியே போடுறோமா? இது வெட்டி செய்யணும். நம்ம நிறையா செய்கிறதுனால நீங்கள் வீட்டில் செய்கிறவங்களா இருந்தால் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கங்க. கோகோ முகமும் வெண்ணையும் ஒரே வெண்ணத்தில் இருக்குது. எப்படின்னா அவரோட எண்ணமும் அப்படி தாங்க. வலிக்கிட்டு ஓடுதா? பார்த்தெல்லாம் வலிக்கிட்டு ஓடுது. வெண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவு சூடாயிடுச்சுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 15 முந்திரி, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய். வரமாட்டேன் கேட்டு பாரு. அதானே காலையில் என்னடா எனக்கு அம்மு வச்சாந்து காட்டும் போதே தெரியும். அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயம் பெருசாக வெட்டி சேர்த்து. 2 பெரிய வெங்காயம் எவ்வளோ கொட்டாரு கேளுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அளவு போட்டு சொன்னார். அதுதான் வந்து 2 வெங்காயம். நம்ம எவ்வளோ பேர் செய்கிறோம்? நம்ம சேர்ந்து வந்து 85 பேர் செய்கிறோண்ணா. இல்லை 84. உங்களுக்கு கிடையாது. கிண்டிக்கலாம் கிடையாது. ஊர்லேருந்து வராருங்க, காலி பேகும் வயிறு மட்டும் எடுத்துகிட்டு வருவாருங்க.
காலி வருது கட்டுறது கையில் வந்து சிக்கன் என்ன மட்டன் என்ன மீன் என்ன எனக்கு இங்கே வந்தால் ராஜபோக வாழ்க்கை எனக்கு இதுன்னா இதை விட்டா என்ன கிடைக்குது எனக்கு இதுதான் மெயின் மற்றதெல்லாம் சைடு இதெல்லாம் சைடா அதில் தான் சைவம் போடுறேன் இன்னைக்கு நாளைக்கு போட்டு வரேன் நான் சிக்கன் மட்டன்லாம் நாளைக்கு போடுறேன் நாளைக்கும் செய்வோம். நாளைக்கும் வந்து நம்ம ஏழை மக்கள் கொடுக்குறது சைவம் தான் கொடுக்குறோம். நாளை மறுநாளும் செய்வோம். வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடி பதம் வந்திருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 3 தக்காளி, அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஆளை போட்டு ஏற்றி காலி பண்ணுறேன் என் காலை அப்படின்றாரு. அவர் வச்சவரே அங்கதான் நிக்கிறாரு. இல்ல வச்சவரே அங்கதான் நிக்கிற. நீ எங்க ஓடிட்டு இருக்க? ராத்திரி தீபத்து கட்டுருக்கோம். இப்பதான் வெடிக்குது. அப்ப வச்செல்லாம் இப்பதான் வெடிக்குதுன்றாரு. அது நான் வந்த அணி தான் வெடிக்குது. எல்லாமே வச்சது எல்லாமே கன்னி வெடி. கன்னி வெடி எல்லாமே. நீ வந்தாதான் வெடிக்கும். வந்தாதான் வெடிக்கும். இல்லைன்னா அப்படி கம்முனு அமுத்தினே தான் கம்முனியா இருக்கும். வந்தாதான் பயிர மாதிரி ஆகுது. பார்த்து கால வை, எங்க வேலை வெடிக்கும். எப்பா கன்னி வெடி வருது. அது வேற பயமா இருக்குதா? சைடில் என்னன்னா டமால் இருந்து என்னன்னு ஒன்றும் புரியல. எங்க வச்சுக்கிறீங்கப்பா? நிற்கிற இடத்துல ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஏரியா ஃபுல்லாவா கார் பண்ணிட்டீங்களா? நாங்கள் நிற்கிற இடத்துல இருக்காது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்கே வச்சுருக்கோன்ட்டு. நீங்கள் எங்கே வேணால் கால் வைக்கலாம். உங்கள் விருப்பம். கலவையை அப்படியே நல்லா நைஸாக ஆற வச்சு அரைக்கணும். நல்லா ஆற வைக்கணும். அப்படியே தட்டில் போட்டு பரப்பணுமா? இப்படி தாம்பளம் தட்டு கொண்டு வந்துருக்கோம்ல, அதை போட்டு பரப்ப அதில் கொட்டி ஆற வச்சு பண்ணோம். இவரை மாதிரி சூடெல்லாம் அரைச்சிடாதீங்க, மிக்ஸி வேணா போயிடும். இறக்கலாமா? இது இறக்கணவனே இல்லை உட்காந்துருக்கேன். அதில் வேஸ்ட்டாக போவோம். பிடிச்சி வச்சுப்பே கோகோ. அரவை சும்மா அழகாக அரைச்சி வந்தாச்சுங்க. இந்த நேரத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு திரும்ப வெண்ணெய் சேர்த்துக்கணும். 6 பேருக்கு அளவு வந்து 50 கிராம் வெண்ணெய் போட்டுக்கணும். காலைல பால் சாப்பிட்டு இதுதான் ஆரம்பத்தை சொன்னீங்களா? மனுஷனை ஒவ்வொரு மனிதனும் தேடணும்ட்டு. ஆமாண்ணா, தேடினா தான் கிடைக்கும். கிடச்சிச்சா? கிடைச்சிது அருமையாக கிடைச்சிது. எண்ணெய் சூடாயிடுச்சுண்ணா? எண்ணெய் இல்லைங்க, வெண்ணெய். அதான் வெண்ணெய் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் இல்லை வெண்ணெய் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த ஜீரகத்தை பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மக்கள் ஜீரகத்தூள் இந்த வகைகள்லாம் அதிகமாக சேர்த்து தான் சமைப்பாங்க. மனம், சுவை அதிகமாக திடம். அது சென்னா சாப்பிட்டா திடமாக இருப்பாங்க. அதனால நம்மளும் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஜீரகம் அதிகமாக வேற எங்கே பயன்படுத்துகிறாங்க? கேரளாவில் பயன்படுத்துவாங்க. கரெக்டா? எது இதில் மூலியமாலாம் பயன்படுத்திக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து அதிகமாக அவங்க எடுத்துக்கிறது வந்து ஜீரகத்தை எடுத்து எடுப்பாங்க. காலையில் அவங்க சாப்பிட்ற தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் போட்டு தான் குடிப்பாங்களே மலையாளிஸ் மட்டும். அவ்வளோ நல்லது அந்த தண்ணி. காலையில் எழுந்த உடனே தண்ணி வந்து அவ்வளோ சூப்பராக. இவ்வளோ தான் சூடு இருக்கணும். ஹோட்டலில் இருந்தாலும் வீடு இருந்தாலும் கேரளா போனாவே ஜீரகம் தண்ணி தான். இந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ரொம்ப அனல் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கருகிடும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா. அருமையாக இட்லி பொடி சும்மா தலை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போய்ட்டு இட்லி வாங்கி வந்துட்டோமா அடுத்து போட்டு சாப்பிடலாம். முந்தா நேற்று நம்ம இட்லி ஊற்றணும் இல்லையா, அந்த எடுத்து வச்சிருக்கேன். அந்த எலிக்காக வச்சது. எலி தொல்லை வந்து அதிகங்க, அதுக்காக எடுத்து வச்சது. எலி பொரியல் வச்சிருக்க எடுத்து வந்துருவா. குரு கேத்த சிசின் அணி நல்லா அருமையாக வருடா நம்ம தம்பிடா. அருமையாக வருடா. சேர்த்துடலாமா? இட்லி பொடி தக்காளி இட்லி பொடி தக்காளி சட்னி இறக்கணும். இந்த மாதிரி அருமையாக அரவையை. சரி இது எவ்வளோண்ணா அரவை? எவ்வளோண்ணா அளவெல்லாம் சொல்லிட்டியா? எல்லாமே சொல்லிட்டே இல்லையா? அது கூடவே அந்த மசாலா அரைச்சி நல்லா தண்ணி அதில் நல்லா ஊற்றி அருமையாக அப்படியே கலக்கிட்டு அப்படியே ஊற்றணும். நல்லா கலக்கணும்னா அப்படி தான் ஊற்றணும். இது ஊற்றணும் பாரு. சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருள் முக்கியமான ஐட்டம் கையில் வச்சுருங்க பாருங்கள். எப்படி ஊற வச்சு எப்படி அவிச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அருமையாக சென்னா அப்படி எப்படி இறக்குறீங்க பாருங்கள். நம்ம வந்து எவ்வளோ விதமான சென்னா மசாலாக்கள்லாம் செஞ்சுருக்கோம். அதிலெல்லாம் பார்த்தோம்னா இந்த சென்னா, அதாவது இந்த மூக்கடலையை பாதி அரைச்சி சேர்ப்போம். ஸோ அதோட சுவை வேறு மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம வதக்கணும் பார்த்தீங்களா, வெண்ணெயிலே வதக்கின மசாலாவை வேக வச்சுன்னு சேர்ப்பாங்க. ஸோ எதுக்காக நம்ம இன்றைக்கி வந்து வெண்ணெயில் வதக்கணும்னா அந்த வெண்ணெயோட மனம் ஃபுல்லாகவே இருக்கணும். இன்னொன்று பார்த்தோம்னா அந்த வெண்ணெயோட சுவை தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும். பிரைட் ஆகும். அந்த வெண்ணெயோட சுவை நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் சென்னாவை, அதாவது மூக்கடலையே நம்ம அரைக்காமல் சேர்த்துருக்கோம். அல்லட்டம்மா எப்படி கிண்டுறன்னு வரைக்கும் போகும், உடையாமல்
சேர்க்கணும். நான் சேர்த்த பொருட்கள் எல்லாத்துக்குமே நான் அளவு சொல்லியிருக்காங்க. ஆமாம், சென்னா இவர் சேர்த்தாருங்க, அதுக்கு உண்டான அளவு அவர் சொல்லுவார். 6 பேருக்கு தேவையான அளவு இருக்கும். நல்லா அதிகமாக சென்னா சாப்பிட்டா வந்து ஒரு 1 கிலோ போட்டால் போதும். 6 பேர் திவ்யமாக சாப்பிடலாம். இப்போ ஊற வச்சது 1 கிலோவா இல்லை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது 1 கிலோவா? 1 கிலோனா ஊற வச்சதா ஊற வைக்காதா? ஊற வைக்காதே 1 கிலோ. வாழ்த்துக்கள். 1/2 கிலோ சொல்லியா? 150 கிராம் இருந்தாலே போதுமான 6 பேருக்கு. ஏன்னா நம்ம இதை அரைச்சி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம அரைக்காம வெறும் சென்னாவா சேர்க்கறதுனால 150 கிராம் இருந்தாலே போதுமான 6 பேருக்கு. தேவையான அளவு கல்லுப்பு. கோகோ இது இப்போதைக்கு கல்லுப்பு. கூடிய விரைவில் ஒரு மருத்துவ குணமிக்க உப்பா மாறும். அது வந்து எந்த ஒரு கடைகள்லாம் கிடைக்காது. ஏன் நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்குமான்றது சந்தேகம் தான். இது இப்போ கல்லுப்பு. இதில் என்ன சேர்ப்போம்னா பிரண்டை. ஓ, பிரண்டை. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நான் சென்னையில் இருக்க. பிரண்டை கிடைக்குதா? பிரண்டை கிடைக்காது. கிடைச்சிச்சுன்னா எப்படி கிடைக்கும்? கிடைச்சிச்சுன்னா அது எங்கே கிடைக்கும்? அங்கே ஒன்றுமே. இங்க இருந்து நம்மளுக்கு வண்டியில வந்து அது கொஞ்சம் காய வச்சு அது சின்ன கட்டில் வச்சு விற்பாங்க. சுருண்டு போய் இப்படி வரும். அதையும் நம்ம மக்கள் பயன்படுத்தி ஆகணும். காரணம் என்னன்னா நம்மளுக்கு வேற கிடைக்காது. ஸோ நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண போறோம்னா பிரண்டையை இந்த உப்புல ஏற்ற போகிறோம். பிரண்டை வந்து உப்புல சேர்ப்போம். ஸோ உப்புல சேர்த்துட்டா நீங்கள் என்ன சமைச்சாலும் ஸ்வீட்டே சமைச்சா கூட லைட்டாக நம்ம உப்பு சேர்ப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம எது சமைக்கும் போதும் அந்த பிரண்டை உப்பு போட்டு சமைச்சோம்னா பிரண்டை உள்ள மருத்துவ குணம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும் மக்கள் என்ன பண்ணணும்? அடுத்தடுத்து வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு கண்டிப்பா அதுதானே முக்கியம். நம்ம வீடியோ அடுத்து சும்மா போய்கிட்டே இருக்கணும். என்னடா பார்த்துட்டு மெண்டுட்டு வர அம்மு பார்த்து மெண்டுட்டு வர நம்ம டக்கர் தான் வரோம், பயப்படாத. சும்மா அப்படியே லைட்டாக கிண்டிக்கணும்ண்ணா. சென்னாவை நல்லா தள்ளு கொதிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. ஏன்னா இது பார்த்தோம்னா புளிப்பு, இனிப்பு, காரம் இந்த மாதிரி கலந்த ஒரு கலவை போட்டுடலாமா? சும்மா அப்படி தூவி விடணும். அப்படி அருமையாக அப்படி தோணும். சர்க்கரை போட்ட சர்க்கரையில் திரும்ப எடுக்கணுமா? மறந்துட்டேன். ஆனால் வெறும் சுகருங்க. ஓ, அதனாலே பரவாயில்ல. இன்னும் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம இந்த சென்னால பார்த்தோம்னா இனிப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க பஞ்சாப்ல. அதாவது பஞ்சாப் பாரம்பரிய உணவுல இருக்கும். சப்பாத்தி சும்மா அள்ளு விட மாட்டேன். அதுக்காக நான் உங்களுக்கு சப்பாத்தி எல்லாம் செஞ்சு தர மாட்டேன். மீல் மேக்கர் பிரியாணி தான். அதுவும் மீல் மேக்கர் பிரியாணினா நம்ம கோழிக்கறி பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி பண்ணால் என்ன டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு தர. அதுலேயே சும்மா இந்த ஒன்று ஊற்றி சாப்பிட்டோன்னு வையன், சும்மா மஜா அப்படியே பட்டை சும்மா தூக்கு மாதிரி இருக்குது. பட்டையை கலப்போம். ஒரு அரை எலுமிச்சை பழ சாறு அரை போட்டால் போதுமா? 6 பேருக்கு இது மாதிரி சேர்த்தாதான் அந்த நீண்ட தூரம் பயணம் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும். மனம் அப்படியே சும்மா அருமையாக சல்லன்னு கொதிக்குது. வாசம் தூக்குது. இந்த நேரத்தில் அப்படியே பரோட்டா சப்பாத்தி இருந்தோன்னு வச்சியா சும்மா அள்ளு விடும். அதுவும் நம்ம இன்றைக்கி வந்து பிரியாணி வெஜிடபிள் ஃபிலோவில் சாப்பிட போகிறோம். ஃபிலோ நல்ல கோழிக்கறி, ஆட்டுக்கறி மாதிரி மீல் மேக்கர் போட்டு பிரியாணி. கோழிக்கறி, ஆட்டுக்கறி அதில் ஃப்ளோ வருதுங்களா? ஃப்ளோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபைனல் டச் இருக்கும். அந்த ஃபைனல் டச்னு பார்த்தீங்கன்னாவே காஷ்மீரி மைத்தி இப்போ சேர்க்குறோம். அப்படியே சேர்த்தவொடனே வாசம் இதுக்கு ஏற்கனவே தூக்குது. கஸ்தூரி மைத்தி பதப்படுத்திய வெந்தய இலைங்க இங்கே எடுத்து தூவணும். அப்படியே தூவக்கூடாது, கசக்கணும். பொடி பண்ணி நல்லா அப்படி தூவிக்கணும். அப்போ தான் நமக்கு ருசி அதிகமாக கிடைக்கும். ஆல்ரெடி ருசி மணக்குது. இதில் வேறு இன்னும் நம்ம கஸ்தூரி மைத்தி இருக்கிறாரு உள்ளா. நீங்கள் சொன்ன மாதிரி 60 விசில் வச்சா உடையும். நாங்கள் வச்ச மாதிரி 3 விசில் விட்டா உடையாது. 60 விசில் எப்படி இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 60 விசில் வச்சு கோழிக்கறியாக வேக வச்சு தரேன். அந்த காஷ்மீரி மிளகாய் தூளோட மனம் சும்மா அள்ளு விடுது. வாசனை சும்மா தூக்குது. பார்க்கும்போது அது இது மாதிரி கம்மா இடத்துலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு சும்மா நம்ம மக்களுக்கு கொடுக்குறது வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறேன் நான் வந்து. ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பாடு போடணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டான டைம் கரெக்டாக அது மாதிரி கொடுத்தா அந்த மக்கள் அந்த ஒரு வேளை பசி ஆடுறவங்க நம்ம கொடுக்குறவங்களும் நல்லா இது பண்ணணும். நம்ம சாப்பிட்றவங்க வந்து அவ்வளோ அருமையாக நம்ம மக்கள் வந்து அப்படியே வாழ்த்துவாங்க. கரெக்டான டைமில் சாப்பாடு கொடுத்தா தான். அந்த 1 மணினா அந்த 1 மணி என்னென்னா பிறந்த நாளாக இருக்கட்டும், திருமண நாளாக இருக்கட்டும், நினைவு நாளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்காம ஏழை எளிய மக்களோட சேர்ந்து கொண்டாடுறாங்க இல்லையா? அதுவும் நம்ம மூலியமாக கொண்டாடுறாங்க. அதோடைய சந்தோஷம் கண்டிப்பாக நம்மளுக்கும் இருக்கும், உணவு கொடுக்க சொன்னவங்களுக்கும் இருக்கும். முடிச்சுக்கலாங்க. அழிகாட்டுங்க பார்த்துருவோம். சும்மா அருமையாக அட்டகாசமாக பாருங்க. சும்மாவா
இவ்வளோ பொருள் சேர்த்துருக்கு சும்மான்ட்டீங்க. சும்மா இல்லைண்ணா, அட்டகாசமாக அப்படியே அள்ளு விடுதுண்ணா. இவருக்கு பேசின பேச்சுக்கு கம்மாயில் இருந்த மாடு இங்கே வந்துச்சுங்க. நம்மளோட இனம் ஒன்று தப்பி அங்கே போயிடுச்சோ அப்படின்ட்டு பார்க்க வராரு நம்மள. பஞ்சாப் ஸ்பெஷல் வெண்ணெய் சின்ன மசாலா தயாராக இருக்குங்க. பார்க்கும் போதே சும்மா ருசிஜா மாதிரி இருக்கு. அப்போ ருசிஜா எப்படி இருக்கும்? இல்லை வேணாம் பார்த்தா ருசி எப்படி இருக்கோக்கோ? சூப்பராக இருக்குப்பா, மாஸ்பா, வேற லெவல்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சின்ன மசாலானா இந்த திக்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். சூப்பராக இருக்குங்க. அதான் நம்ம சொன்ன மாதிரியே சிறு காரம், சிறு இனிப்பு, சிறு புளிப்பு, அந்த வெந்தயத்தலையோட சிறு கசப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா அறுசுவை அறுசுவைன்னு. அறுசுவை அப்படியே மொத்தமுமே இந்த சென்னா மசாலாவில் இறங்கியிருக்குங்க. அது ஆரோக்கியமான உணவு வேறு. இன்னொன்று பார்த்தோம்னா இந்த மீல் மேக்கர் பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் அந்த பஞ்சாப் மக்கள் மாதிரி சப்பாத்தி, நான், ரோட்டி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, நீங்கள் மத்தியானத்தில் இந்த மாதிரி புலாவு, இந்த மாதிரி வெஜ் பிரியாணி இந்த மாதிரிக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இரவு நேரத்தில் சப்பாத்தி இந்த மாதிரி உணவுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வித்தியாசமான சூப்பரான பஞ்சாப் ஸ்பெஷல். இன்னும் சொல்லப்போனால் வெண்ணெய் பாருங்கள், வெண்ணெய் இந்த எல்லா கிரேவியோடு சேர்ந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து கோகோட்ட கேட்கணும். நீங்கள் நேற்று ஃபுல்லாக பயணம் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா? ஆமாம். உங்களுக்கு வர வழியில் சாப்பிட்ருப்பீங்க. அதோட உணவெல்லாம் எப்படி இருந்துச்சு? நைட்டு ஓரளவுக்கு அவ்வளோதான். இட்லி சட்னிலாம் ஓரளவுக்கு மட்டமாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு வட்ட வச்சா ஓரளவு. ஆனால் இதே மாதிரி சுவையை காரைக்குடி வழியாக நீங்கள் பயணம் பண்ணுறவங்க, ட்ரெயின், பஸ்ஸு, என் பைக்கு, காரு, நீங்கள் எதில் பயணம் பண்ணாலும் கீழே ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச உணவு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் சிறப்பான முறையில் சுட சுட சுவையான உணவு ஒரு 5 மணி நேரம் முன்னாடி சொன்னாவோட பண்ணிடலாம். ஒரு நாள் முன்னாடி சொல்கிறதோட ஒரு 5 மணி நேரம் முன்னாடி சொன்னாலும் நாங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக நாங்கள் அது மாதிரி பக்காத்து மாதிரி எங்கே சேர்க்கணும் சேர்த்து. அதாவது திடீர்னு கிளம்புறவங்க வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா நம்மள்ட்ட என்ன உணவு வந்து அந்த நேரத்தில் தயார் பண்ண முடியுமோ அதை தயார் பண்ணி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம கொடுக்கலாம் இல்லையா? அதுதான். ஏன்னா நம்ம எது இருந்தாலும் தரப்படும் சொல்ல வரேன் நான். சும்மா சொல்லக்கூடாதுண்ணா. சன்னா மசாலா கீரை சும்மா வேறு லெவல் இருக்குது. அந்த நெய் டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. அதே மட்டன் இப்படி சூப்பராக இருக்குது. நெய் எங்கே போச்சு? வெண்ணெய் வெண்ணெய் அதான் எல்லாருமே வந்து அந்த எக்ஸ் மேலே தான் ஞாபகத்தில் இருக்காங்க. அதனால் இப்படி தான் இருப்பாங்க. அமெரிக்காவை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த நண்பருக்கு வந்து பிறந்தநாள், அவங்க எப்படி பிறந்தநாள் கொண்டாடினாங்களோ அதே போல் இன்றைக்கி பிறந்தநாள் விருந்து நம்ம இங்கே தயார் பண்ணியிருக்கோம். நம்ம சாப்பிட்டு அப்படியே பார்சல் போட்டு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களை பார்த்து தேடி தேடி ஒரு போய் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாண்ணா. கரெக்டான டைம் வந்து கொடுத்துருவோம். போலாமா? என்ன கோகோ பிரியாணி பண்ணுறீங்களா? ஆமாண்ணா. வந்தோடனே நைட்டு வெடிக்காலம் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணண்ணா. 4:30 மணிக்கு பிரியாணி அடுப்பு பற்ற வச்சோம். அடுப்பு பற்ற வச்சு சும்மா பிரியாணி சும்மா அப்படியே கலக்கலாம், அப்படியே சும்மா வேற லெவலில் வருது அப்படியே பிரியாணி. பிரியாணி வெஜ் பிரியாணிண்ணா. நாங்கள் 4 மணிக்கு வந்துருச்சு வேலையை ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கோம். இது மீல் மேக்கர் பிரியாணி. இப்போ தான் தலைவன் ஃப்ளைட்லேருந்து இறங்கினாப்ல. ஃப்ளைட்லேருந்து இறங்கினேன். அதான் 4:30 மணிக்கு கண் மூச்சு வர்றோம்ல. கண்டக்டர் கழுத்தை பிடிச்சி தள்ளிவிட்டாரு. சும்மா அருமையா தலை 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 சும்மா பிரியாணி தம் போட போறேண்ணா. மக்களுக்கு சும்மா மத்தியான சாப்பாடு விருந்து வேற தட்டாப்படலாம் போய் இறங்க போடுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா. என்ன கோகோ தம் போட்டிங்களா? இப்போ தம் வந்து டைம் கரெக்டாக அந்த 10 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து அருமையாக வந்து உடைக்க போகிறேன். 10 நிமிஷம் தம் போடுவாங்களா? 10 நிமிஷம் அதான் கரெக்டாக 20 நிமிஷம்ண்ணா. 10 நிமிஷம் சொன்னோடனே அதுக்கு அடுத்து 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் சாப்பிட்றதுக்கா? பாருண்ணா எப்படி வந்து தம்மு எப்படி எல்லாம் நிற்குதா? எல்லாம் நிற்கிது. பூ மாதிரி மலர்ந்து பூ மாதிரி மலர்ந்து மேலே நிற்கணும் தான் பிரியாணி. நம்மளோட ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி தயாராக இருக்குங்க. கொஞ்சம் ஆற வச்சு பார்சல் போடுறோம். அட்டகாசமான காலிஃப்ளவர் 65 நம்ம சிக்கன் மாதிரி இருக்கு. ஆமாங்க, பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஆனால் மசாலா சிக்கன் தான். மீல் மேக்கர் பிரியாணி ரோட்டோர மக்களுக்கு காலிஃப்ளவர் 65ண்ணா. மீல் மேக்கர் பிரியாணி காலிஃப்ளவர் 65. ஆமாண்ணா. தம்பி சொல்லுண்ணா. பார்சலா? ஆமாண்ணே. வாழைப்பழம் மீல் மேக்கர் பிரியாணி உள்ள காலிஃப்ளவர் 65ண்ணா. ரெண்டும் சேர்த்து கட்டினது உள்ளே வைக்கிறோம். முதல்ல ஸ்வீட் ஒன்று போடுறோமா. இது பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி, சென்னா மசாலா ஒன்று, வாழைப்பழம், தண்ணி பாட்டில் ஒன்று உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிறோம் பக்காவா. ஓகேங்களா? அருமையாக மாதிரி தரமாக 12 மணிக்கு சாப்பிட்றது டான் கொடுத்துருவோம் சாப்பாடு. அமெரிக்காவில் வந்து பிறந்த நாளைக்காக கொடுத்துருக்காங்க வெஜ்ஜு உணவு எல்லாமே. வெஜிடபிள் விருந்து வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே சாப்பிடுங்க. அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்டு, பழம் எல்லாமே கொடுத்துருக்காங்கம்மா. சாப்பிடுங்க. நல்லா நல்லா இருந்தால் போதும். சரி, பிறந்தநாள் பிறந்த நாளைக்காக அந்த விருந்து கொடுத்துருக்காங்க. சைவ விருந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்டு, பழம், கேசரி எல்லாமே இருக்குது. வெஜிடபிள் பிரிஞ்சோடு இருக்குது. சாப்பிடுங்க ஐயா.
நல்லபடியாக அவங்க ஐயா கணபதி ஐயா முருகன் ஐயா நல்லபடியாக நடக்கும். நீங்கள் கொடுத்த சாதத்தை நான் கையில் வாங்கிக்கிட்டு இன்னும் நல்லபடியாக நடக்கும். அவங்க இன்னும் 16 இருக்கணும், 7 வருஷம் நேர்மையோடு பிள்ளையார் வீட்டுக்கு வரணும். வாழையடி வாழையா வம்சமாக பெரிய பேரும் புகழோட நீண்ட ஆயுசோட செல்வ பாக்கியத்தோட வருவார். சரிங்கம்மா, விருந்து சாப்பிடுங்க. பிறந்த நாளைக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஐயா. சரி சாமி. அதே நடக்கட்ட இறைவன் நமச்சிவாயன நாராயணமூர்த்தி சிவனையே போற்றி அவங்க நல்லா இருக்குது 100 வருஷம் வாழ்றனே யாரும் அதே நடக்கணும் இறைவனையே போற்றி நமச்சிவாயன நாராயணமூர்த்தி. நல்லதே சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நல்வாழ்த்து. அவங்க நல்லபடியாக முன்னேற்றமாக சுகமாக இருப்பாங்க. சரி, ஆயுசோட நோய் நொடி இல்லாமல் எந்த சிரஞ்சீவியாக இருந்து பிள்ளையார் ஆசீர்வாதம் எங்கள் ஆசீர்வாதம் அவருக்கு என்னைக்கு இருக்கு. அம்மா, அமெரிக்காவிலேருந்து பிறந்த நாளைக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. இந்த பிறந்தநாள் கொண்டாடுறவோ 100 ஆயுசுக்கு நிறைஞ்ச செல்வத்தோடு நோய் நொடி இல்லாமல் இன்னும் 16 நிறைஞ்ச செல்வோடு வாழணும். சரி, நல்லா இருக்கும். விருந்து சாப்பிடுங்கம்மா. அவங்க நல்லா எந்த செல்வாக்கோட நல்லா பண செல்வாக்கில் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அம்மா, அமெரிக்காவிலேருந்து பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா, சாப்பிடுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அமெரிக்காவிலேருந்து பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஐயா, சைவ விருந்து நல்லா சாப்பிடுங்க. அமெரிக்காவிலேருந்து பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஐயா, சைவ விருந்து தடபுடலாக இருக்கு விருந்து சாப்பிடுங்க. குடும்பம் நல்லா இருக்கும். சரி அம்மா, அமெரிக்காவிலேருந்து பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. நல்லா 100 ஆயுசு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கட்டும்ப்பா. சரிங்கம்மா, சாப்பிடுங்க. அமெரிக்காவிலேருந்து பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுக்குறாங்கம்மா. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்கும் வேண்டிக்கிறோம். ஹாய், சாப்பிடு. இந்த ஐயா, அமெரிக்காவிலேருந்து பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. சரிங்க, சாப்பிடுங்க. அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா. சரிங்க. அம்மா, அமெரிக்காவிலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்கம்மா. வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் இருக்கு. சரி, அண்ணாவுடைய இடத்துல துவாசிக்கிறேன். ஆனால் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவங்க மக்கள் நல்லா இருக்கணும், நிறைஞ்ச பறக்கத்தோடு இருக்கணும், ராமத்தோடு இருக்கணும். இன்னொன்று, இந்த வருஷம் கொடுக்கறத விட அடுத்த வருஷம் நம்ம சிறப்பாக கொடுக்கறதுக்கு ஆண்டவன் நிறைஞ்ச பறக்கத்தை தரணும். அதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். பிறந்த நாளைக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க ஐயா. நீரோடு பாருங்க. சாப்பிடுங்க. கொடுத்த குடும்பத்தார்கள் வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா, பார்த்து ஐயா, நீங்கள் சாப்பிடுங்க. பல்லாண்டு வாழ்க. ஓகேங்க ஐயா. அமெரிக்காவிலேருந்து பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு. அமெரிக்காலேருந்து கொடுத்தவங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சரிங்க, எல்லாமே நல்லா இருக்கும். பட்டினின்னு வந்து சாப்பாடு சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. இன்னும் 16 இருக்குங்கப்பா. சரி, சரிங்கம்மா, சாப்பிடுங்க. நம்ம வந்து இன்றைக்கி எப்படி ஒரு அழகாக ஒரு வெண்ணெயை வச்சு ஒரு சன்னா மசாலா செய்கிறதுன்னு மக்கள் பார்த்துருப்பாங்க. அதே போல் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் எப்படி உணவு கொடுத்துன்னு பார்த்துருப்பாங்க. அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்த்துருப்பாங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நண்பருக்கு பிறந்த நாளுங்க. அந்த பிறந்த நாளுக்காக தான் இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. பிறந்த நாள் அவங்க மட்டும் கொண்டாடாமல் இந்த ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து கொண்டாடின அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் உதவும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னா நம்ம கற்றது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இருங்க, உதவி பண்றாங்க, ஓகே, லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க, எல்லாமே ஓகே. நாங்க தான் பண்றேன். நம்பர் அதான் சொல்லிட்டாரு, கீழே வர நம்பர் சொல்றேன் நான். அதான் கீழே நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்குது இல்லை, அதான் அது சொல்றேன் பாருங்க. கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். அது கான்டாக்ட் பண்ணணும். போதும், பண்ணியிருப்பாங்க நேரம். பண்ணிட்டாங்க. ஃபோன் வருது, கட் பண்ணிடுவா. அதல்ல ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லையும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இதே போல் ஒரு கலகலப்பான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, பாய் பாய், வணக்கம். அவ்வளோதானா?